விவசாயி மகன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சிவகங்கை அருகே திருமாஞ்சோலை அருகில் உள்ள அரசனூருக்கு அருகில் இருக்க ஒரு கிராமத்தில் பச்சை மிளகாய் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிறந்த முறையில் ஒரு விவசாயி. அவங்கக்கிட்ட அந்த பச்சை மிளகாய் எப்படி விவசாயம் பண்ணுறாங்க, அதை வளர்ப்பு முறை எப்படி, அதை எப்படி விற்பனை செய்கிறாங்க அப்படிங்கிற தகவலை அவங்களுடைய அனுபவத்தை நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணே வணக்கம்ண்ணே. சொல்லுங்கள் அண்ணா. இப்போ வந்து உங்கள் பேர் என்னண்ணே? இப்போ வந்து உங்களுடைய இந்த மிளகாய் பச்சை மிளகாய் தோட்டம் வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இது எந்த இடத்துல இருக்குன்னா உங்கள் பேர் உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கணே. என் பேர் கண்ணன். சரிண்ணே. நான் வந்து திருமாஞ்சோலையிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு தோட்டம் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். சரிண்ணே. பச்சை மிளகாய் தான் பண்ணுறேன். 20 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். 20 வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 20 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிண்ணே. 20 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் இதில் தான் வந்து நல்ல எங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய பயிர் வந்து. சரி. அதனால வந்து 20 வருஷமாக நாங்கள் இந்த விவசாயத்தை பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இதில் பராமரிப்புகள் அதிகமான இருக்கும். இதில் செலவுகளும் அதிகமான செலவு இருக்கும். இதில் சரி, ஒரு ஏக்கருக்கு மினிமம் வந்து ஒரு 3 லட்சம் வரைக்கும் செலவாகும். ஓ, 3 லட்சம் வரைக்கும் இதில் வந்து செலவுகள் வருது? ஆமாம், 3 லட்சம் வரைக்கும் செலவாகும். அவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணுறபடி நோய்கள் தாக்கம் வந்து இதில் அதிகமாக இருக்கும். பனிகாலத்திலேயும் மழை காலத்திலையும் நோய்கள் வந்து அதிகமான தாக்கம் இருக்கும். அப்புறம் வெயில் காலத்தில் வரும்பொழுது சாம்பல் நோய், இந்த மாதிரி நோய்கள்லாம் இதில் தாக்கம் அதிகமாக இருக்கும். அனைத்தும் வந்து நம்ம வந்து எப்படி பார்க்குறோம்னு சொன்னால் அதுக்கு தகுந்த வந்து அனுபவ முறையில் தான் இந்த வந்து மருந்து வந்து அடித்து பண்ணிக்கிட்டு இருக்கான். சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. ஆனால் இப்போ வந்து மிளகாயில் வந்து இப்போ 20 வருஷம் பண்ணிக்கிட்டு சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி மிளகாயிலே பல ரகங்கள் இருக்குல்ல? ஆமாம் இருக்கு. அப்போ வந்து எந்த ரகங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணீங்க, இப்போ எந்த ரகம் பண்ணுறீங்க, உங்களுக்கு எது வந்து லாபகரமாக இருக்குது? அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முதல்ல அவங்க பஜ்ஜி மிளகாய் விவசாயம் செய்யும் பொழுது ஒரு நுண்கம்ஸ் இது சன் சீடுன்னு சொல்லி ஒரு ரகம் இருந்துச்சு. சரி. அது வந்து காலாவதியான விதையாகத்தான் இருந்தது. சரி. அந்த ரகத்தை வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கி போடுறோம். வாங்கி போடும்போது 20 சென்டில் வந்து எனக்கு வந்து ஒரு 25,000 ரூபா லாபம் கிடைச்சது. சரி. 25,000 ரூபா லாபம் கிடைக்கும் போது அதை வந்து நாங்கள் அந்த வருஷத்தோட அந்த விதை முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிற்பாடி ராயல் சீட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று வருது. சரி. அந்த ரகம் வந்து அடுத்து நாங்கள் அது சாதா வெரைட்டிஸ் தான். அதுவும் நாங்கள் பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் அது கொஞ்ச நாளையில முடிஞ்சிருது. அதுக்கும் பிற்பாடி நுண்கம்ஸ்னு ஒண்ணு வருது. சரி. அதுவும் வந்து சாதா வெரைட்டிஸ் தான். சரி. அதுவும் கொஞ்ச நாளையில வந்து அந்த விதைங்க ஒரு வருஷத்துல முடிஞ்சிருது. சரி. அதுக்கும் பிற்பாடி அது முடிஞ்சது பிற்பாடி அந்த நுண்கம்ஸ் முடிஞ்ச பிற்பாடி இண்டோ அமெரிக்கன் அப்படின்ற ஒரு ரகம் வருது. அந்த ரகத்தை நாங்க வந்து வாங்கும்போது காஸ்ட்லியான விலை இருக்கு. அப்ப இங்க விற்கிறாங்க. அப்ப நாங்க கம்பெனில இருந்து டைரக்டா வாங்குறோம். போன் கான்ட்ராக்ட் பண்ணி கம்பெனில இருந்து கோயம்புத்தூர்ல வந்தோம், அப்புறம் பெங்களூர்ல வாங்கினோம். இந்த மாதிரி விதைகள்லாம் நாங்க வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கு இடையில ஒருத்தர் வந்து இப்ப வந்து இண்டோசிம் டிராபிகா சீட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரகம் அறிமுகப்படுத்தினார். சரி. அதை வந்து ஹைபிரிட் சீட்ஸ். அது வந்து அந்த ஹைபிரிட் சீட்ஸ் வந்து போடும்போது அதிகமான லாபம். ஓ சரி. அதுல வந்து அது 4 வருஷம் அந்த மிளகா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கம்பெனி வந்து மூடிட்டாங்க. கம்பெனியை மூடிட்டாங்க. அதுக்கு பிற்பாடி அவர் அந்த கம்பெனியில் இருந்தவர் ஒருத்தர் இந்த மாதிரி டிராபிக்கா விதையை கொடுத்தவர் வேற ஒரு ரகம் இருக்கு நாங்கள் தரோம்னு சொல்லி எங்களை கொடுத்துட்டாங்க. அந்த ரகம் வந்து பச்சை மிளகா மாதிரியெல்லாம் காய்ச்சிருச்சு. அந்த ரகம் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு ஏக்கருக்கு 2.5 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு போன வருஷம். அதுக்கு பிற்பாடி மதுரை மார்க்கெட்டுக்கு அந்த காய்கள் வரும்போது இந்த பஜ்ஜி மிளகா வருது. இந்த வரும்போது இந்த காய் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க தேடுறோம். அப்ப நெட்ல எல்லாம் தேடினா எந்த கம்பெனி செட் ஆகல எங்களுக்கு. அதுக்கும் பிற்பாடி நாங்க அந்த மிளகாய எடுத்துட்டு கடைக்காரங்கிட்ட பேசிட்டு ஒசூர்ல போய் நாங்க கடைக்காரன் பேசும்போது இந்த ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனி வீனஸ் என்ற பஜ்ஜி மிளகாய் இந்த ரகம் அப்படின்றது எங்களுக்கு தெரிய வருது. சரி சரி. அந்த தெரிய வரும் பொழுது அந்த பச்சை மிளகாய் விதை கேட்கும் பொழுது டிமாண்ட்ல கொடுக்குறாங்க. டிமாண்ட்லன்னா 100 கிராம் விதை வந்து 45,000 ரூபாய்க்கு டிமாண்ட்ல கொடுக்குறாங்க. வேற ஒரு ஜம்போ எல்ன்ற செண்டுப்பூ விதையும் அதையும் சேர்த்து கொடுக்குறாங்க. சேர்த்து கொடுக்கும்போது திரும்ப நாங்க அதை வாங்காம வந்துடுறோம். வேற கம்பெனி ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லி நாங்க நெட்ல தேடி பாக்குறோம். கிடைக்கல. அமெரிக்கா வரைக்கும் நாங்க வாங்கி சாம்பிள் போட்டிருக்கோம் விதைய. அந்த விதைகள் வந்து ஒரு 30 விதை ஒரு சாம்பிள் ஒன்று வாங்கினோம். 150 விதை ஒரு சாம்பிள் வாங்கினோம். அதையும் நாங்க போட்டிருக்கோம். இந்த வீனஸ் என்ற பஜ்ஜி மிளகாயும் நாங்க போட்டிருக்கோம். இந்த பச்சை மிளகாய் தான் நோய் தாக்குதல் இருந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. நோய் தாக்குதல் வந்து கம்மியா இருக்கு. வீனஸ் என்ற பஜ்ஜி மிளகாயில வீனஸ்ங்கிறது இதோட இந்த பச்சை மிளகாய் பேர் வந்து வீனஸ். ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனி. ஆமா. வீனஸ் என்ற பஜ்ஜி மிளகாய் இதுதான் வந்து நோய் தாக்குதல் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா இந்த பச்சை மிளகாய் வந்து வீனஸ்ங்கிற பச்சை மிளகாய் சொல்றீங்கல்ல, எந்த மாசத்துல விதைக்க ஆரம்பிக்கிறீங்க, எந்த முறையில விதைக்க ஆரம்பிக்கிறீங்க, அதோட விதைப்பு முறையா பராமரிப்பை சொல்லுங்கண்ணே. அதாவது
இந்த பச்சை மிளகாய் விதை வந்து ம் மேட்டு பாத்தி அமைத்து ஆ அது வந்து அந்த குப்பை, மணல், ம் செம்மண் ம் மூன்றையும் கலவை செய்து ம் அந்த மேட்டு பாத்தியை வந்து ஒரு 25 அடி அல்லது 50 அடி நீளம் உள்ளதா ம் அதை பாத்தி மேட்டு பாத்தியா ஒரு 1/2 அடி உயரம் உள்ள பாத்தியா ரெடி பண்ணி ம் அதில் வந்து அதை அந்த மண் கலந்த குப்பை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து மட்டப்படுத்தி மட்டக்கம்பு மூலியமாக மட்டப்படுத்தி ம் அதை வந்து எப்படின்னா மட்டமான நிலை கொண்டு வந்துட்டு ம் அதுக்கு பிற்பாடி அதில் மண்புழு உரம் ம் அந்த மண்புழு உரத்தை அதில் லைட்டாக போட்டுட்டு ம் அந்த விதைகள் வந்து மண்ணுக்குள்ளே போகாத அளவுக்கு தான் அந்த மேடு பள்ளமாக இருக்கிறதுக்குள்ளே போயிடக்கூடாதுக்காக தான் அதை அங்கே சரி பண்ணுறோம். சரி பண்ணி வைக்கிறீங்க. சரி பண்ணிட்டு ம் அந்த விதைகளை வந்து வரிசையாக இந்த காஸ்ட்லியான விதை அப்படி என்பதனால விலை கூடங்கிறனால கூடன்றனால ம் இந்த விதையை வந்து வரிசையாக போடுறோம். ம் போட்டு வரிசையாக இட்டுட்டு ம் அதுக்கு பிற்பாடி ம் அந்த மண்புழு உரத்தை கொண்டு அதை மேலாக மூடிடுவோம். ம் அந்த மண்புழு உரத்தை கொண்டு மேலாக மூடிட்டு ம் ஒரு சில விதைகள் தெரிஞ்சிச்சுன்னா லேசாக வந்து அதை வந்து லேசாக ஒரு 1/2 இன்ச்சு அதாவது 1/4 இன்ச்சு கூட போகக்கூடாது, ம் அதில் லேசாக அமுக்கி அதை மூடி விட்டுருவோம். ம் விட்டுட்டு சவர் மூலியமாக தண்ணி அடிப்பான். ம் அதுக்கு தண்ணி அடி இருக்க முதல்ல வந்து ம் பயிட்லானு ம் அந்த பீருடான குருணை ம் இதெல்லாம் லைட்டாக அந்த நாற்றுக்கு ஏற்றவாறு ம் அதில் வந்து இந்த வேறு அழுகல் இருக்கும், அதிகமாக இருக்கும். வேரல் நோய் வரும் அதுக்கு. ஒரு அதிகமான நோய் வரும். அதுல வந்து வேறு அழுகல் தான் டோட்டலாகவே அந்த அந்த பெட்டவே க்ளோஸ் பண்ணிடும். ஓ, அது ரொம்ப முக்கியமான நோய் அது. ஒரு கிருமி வந்து 1000 கிருமியாக உருவாக்கினாத சரி. ஒரு நாற்று சாகும் போதே அது உசார் நிலையில் நம்ம இருக்கணும். ம் அது வந்து அந்த பயிட்லான கரைச்சி ம் அந்த பயிட்லான வந்து குப்பை மணல் இதெல்லாம் கலந்து ம் அப்படியே அதில் போட்டுருவான். ம் போட்டுட்டு தண்ணி அடிக்கும் அந்த சாறுகள் வந்து ஆணி வேர் வரைக்கும் போயிடும். அந்த சாறுகள் பயிட்லான அந்த ஆணி வேர் வரைக்கும் போகும் பொழுது ம் அதனுடைய கிருமிகளை கொன்றும். ம் கொண்டதுபடி அந்த நாற்று வந்து பெஸ்ட்டாக வளர்ந்துடும். ஓ சரி. 35 நாளுக்கு 30 நாளுக்குள்ளேயே அந்த நாற்றை வந்து எடுத்து நடவு செஞ்சிடணும். அதுக்கு மேல்பட்டு போனால் நாற்று ஓவராக வளர்ந்துடும். வளர்ந்ததுன்னா அது என்ன ஆகணும்னா ஒரு மழையோ காற்று அடிக்கும் போது நட்ட சோறில் கொஞ்சம் தலையும் பொழுது அது காற்றடிக்கும் சாஞ்சிடும் கீழே. அதனால் கரெக்டான பக்குவத்தில் நடவு செய்யணும். வந்து 20 ஆனால் இப்போ வந்து இப்போ எந்த மாதத்தில் வந்து நீங்கள் விதைக்க ஆரம்பிங்க, எந்த மாதம் நடவு செய்கிறீங்க, அதோடைய தகவல் சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஆவணி மாதம் 15ஆம் தேதி வந்து நாற்று விதை பாவிடும். விதை அந்த டேத்தை பண்ணால் நல்லா இருக்குது, நல்லா இருக்கும். ம் அடுத்தது வந்து ஆவணி விட்டுட்டு அடுத்து புரட்டாசியில் பாவி ஐப்பசி மாதம் நடுவான். ஓ சரி. ஐப்பசி தான் வந்து ஃபுல் சீசன் வந்து ஐப்பசி நடவு செஞ்சால் அதோடைய நாற்றுக்கு நல்லா இருக்குது, தெளிவாக ஃப்ரீயாக இருக்கும். ஒரு நாற்று கூட ஃபால்ட் ஆகாமல் வருது. ஃபால்ட் ஆகாது. நட்டது வந்து உங்களுக்கு சூப்பராக தலையும். மார்கழி மாதம் வந்து ஃபுல் சீசன், அதாவது பஜ்ஜி மிளகாய் வந்து பார்க்கவே அப்படி அவ்வளோ சகசோதியாக இருக்கும். அந்த மார்கழி மாதம் பனிக்கும் அதுக்கும் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த பஜ்ஜி மிளகாய்க்கு இப்போ உரம்லாம் எப்படி வைக்கிறீங்க, இல்லை வந்து பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் எந்த நாள்லேருந்து ஒரு நடவு நட்டுறது எந்த நாள்லேருந்து அடிக்க ஆரம்பிக்கிறீங்க? அதை பற்றி. நடவு நட்டு ஒரு வாரத்துக்குள்ளேயே பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சிருவோம். ஒரு வாரத்தில் அடிச்சிருவீங்க? ஒரு வாரத்துலேயே அடிச்சிருவோம். சரி. மருந்து அடித்த பிற்பாடி இந்த உரம் வந்து ஏற்றுக்கொள்ளுது, அந்த வேறு அதிகமாக பிடிச்சது பிற்பாடி தான் செடிகள் வந்து அந்த உரம் வைக்கிறது வந்து அப்புறம் நாங்கள் பயன்படுத்துவோம். ஓ, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 15 நாளைக்கு தான் உரம் வைப்பீங்க? உரம் வைப்போம். ஓ சரி சரி. இப்போ செடி வந்து நடவு நட்டதுக்கு அப்புறம் எவ்வளோ நாளில் வந்து காய்களை வந்து பறிக்க ஆரம்பிக்கலாம்? 45 நாளில் தெளிவான நல்ல பராமரிப்பில் கொண்டு வந்துட்டோம்னா 45 நாளில் காய் வந்துடும். ஓ, தெளிவான பராமரிப்பு இருந்தாலும் 40 நாளில் உங்களுக்கு வந்து நமக்கு காய்ப்புக்கு வந்துடும். காய்ப்பு பிடுங்க ஆரம்பிச்சிடலாம். அப்போனே இப்போ 40 நாளில் பிடுங்க ஆரம்பிக்கிறீங்கல்ல, அதுலேருந்து எவ்வளோ நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக அது மாதிரி காய்கள் பிடுங்கலாம்? காய்கள் வந்து அங்கே 120 நாள் வரைக்கும் நல்ல பராமரிப்பில் இருந்துச்சுன்னா 120 நாள் வரைக்கும் பிடுங்கலாம். 120 நாள் 4 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக நமக்கு வந்து இந்த காய்கள் தொடர்ச்சியாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எத்தனை நாளைக்கு ஒரு பறிப்பீங்க? பறிப்பு வந்து மழை காலத்தில் வந்து 15 நாள் குறைஞ்சதாகும். மழை காலங்களில் 15 நாளைக்கு ஒரு பறிப்பீங்க? ஆமாம். வெயில் காலத்துகளில் வந்து 8 நாளைக்குள்ளே அந்த காய்கள் பறிக்கணும். ஏன்னா அதனுடைய வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கனால அந்த காய்களை முத்திரும் அதிகம். ஓ, வேகமாக முத்திரும், வெயிலுக்கு வேகமாக முத்திரும். ஆமாம் ஆமாம், பழமாயிரும். ஓ சரி சரி. உள்ளே பறிச்சாகணும். பறிக்கிறது மட்டும் இல்லை, அந்த மிளகாய்க்குள்ள வந்து அகத்தி வந்து நிழலுக்காக வந்து அதிகமாக போடணும். ஓ, இப்போ வந்து இந்த அகத்தி ஃபுல்லாக போட்டிருக்கீங்களா? வந்து நிழலுக்காக தான் போட்டிருக்கீங்களா? நிழலுக்காக தான் போட்டிருக்கான். அப்போ வந்து கூலிங்காக இருந்தால் இதோட நல்லா இருக்கு, இதோட வந்து ஈல்டு நல்லா இருக்கு, உற்பத்தி நல்லா இருக்கு, கலர் வந்து மாறாமல் இருக்கும், மஞ்சள் ஆகாமல். ஓ, காய்கள் வந்து நல்லா வந்து பச்சையாகவே இருக்கும். ஓ, அது வந்து பழுத்து கலர் மாறாமல் பச்சையாக இருக்கிறதுக்கு வந்து இந்த நிழல் நல்லா இருக்குது. ஆமாம். மரங்கள் இருக்கிற இடத்துல எப்படி குழுகுழுப்பா இருக்குதோ எப்படி போகும்பொழுது அது மாதிரி இது அகத்தி போட்டுட்டோம்னா இந்த மிளகாய்க்கும் குழுகுழுப்பா இருக்கும். அதனால தான் வந்து இந்த அகத்தி வந்து நாங்கள் பயிர் செஞ்சோம். ஓ, இந்த ஃபுல்லாகவே நீங்கள் பாத்தியாக வந்து அகத்தி போட்டிருக்கீங்க, இதோட குளிர்ச்சிக்காக தான் போட்டிருக்கீங்க. ஆமாம். ஓ சரி சரிங்கண்ணா. இப்போ இந்த மிளகாய் வந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு ஏக்கரில் எவ்வளோண்ணா எடுக்கலாம்? எத்தனை டன் எடுக்கலாம்? அதிகபட்சம் வந்து ஒரு 80 டன் 100 டன் வரைக்கும் எடுக்கலாம். 100 டன் வரைக்கும் ஒரு சரியான பராமரிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பஜ்ஜி மிளகாயிலேருந்து ஒரு 100 டன் வரைக்கும் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து முதல்ல சொன்னீங்க செலவு வந்து ஒரு ஏக்கருக்கு 3 லட்சம் வரைக்கும் வருதுன்னு.
இப்போ வந்து இப்போ ஒரு 100 டன் வரைக்கும் ஒரு ஏக்கரில் எடுக்கலாம்னு சொன்னீங்கன்னா வேற எந்த ஒரு காய்கறி பயிரில் இந்த அளவுக்கு எடுக்கிற வாய்ப்பே இல்லை. இல்லை. இதில் வந்து நல்ல ஒரு மகசூலாக தெரியுது. இப்போ வந்து இதோட விலை வந்து எவ்வளோ ஆவரேஜாக வந்து கூட விலை குறைச்சி விலை இருந்தாலும் இப்போ வந்து என்ன விலை போகுது, நீங்கள் எந்த மார்க்கெட்டில் கொண்டு போய் கொடுக்குறீங்க, விற்பனை வாய்ப்புகள் வந்து இப்போ எத்தனை டன்னு கொண்டு போனாலும் மூட்டை கொண்டாலும் வாங்குறதுக்கு இருக்காங்களா வியாபாரிகள்? தெளிவான வந்து சரக்கு வந்து இந்த மிளகாய் வந்து தெளிவான மிளகாயா இருந்தா நல்ல பராமரிப்பு பக்குவமா கொண்டு வந்துட்டோம்டா, இந்த காய் மத்த கொண்டு வர காயை காட்டலையும் நம்ம காயை மட்டும் தான் கேட்பாங்க. ஓ சரி. எவ்வளவு வேண்டாலும் அவங்க எத்தனை வியாபாரினாலும் நம்ம காயத்தையும் கேட்பாங்க. ஓ அந்த அளவுக்கு விற்பனை வாய்ப்புகள் இருக்கு. இந்த காய் வந்து வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆள் இருக்காங்க. இப்போ விலை என்ன விலைக்கு நான் போகும்? விலை வந்து குறைஞ்சது 10 ரூபாயில இருந்து 60 ரூபா 70 ரூபா வரைக்கும் போகும். ஓ சீசன் டேல இப்போதைக்கு என்ன விலைக்கு நான் போயிட்டு இருக்கு ஒரு கிலோ மிளகாயோட விலையா? இன்றைய விலை வந்து 40 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. 40 ரூபா வரைக்கும் இதோட விலை போயிட்டு இருக்கு ஹோல்சேல் ரேட்லயே. ஆமா. இப்போ சரி, இந்த பச்சை மிளகாய் வந்து நல்லா மிளகாய் வந்து நல்லா பெருசா இருக்கு. இந்த மிளகாயிலேருந்து ஒரு மிளகாயிலேருந்து எத்தனை பச்சை போட முடியும்ண்ணே? ஒரு பச்சை மிளகாய் அன்னைக்கு வெயிட் போட்டு காட்டினா ஒரு அந்த மிளகாய் ஒன்று போடுங்க, பெரிய மிளகாய். பெரிய மிளகாயெல்லாம் இருக்கு. அது மேலே இருக்க மிளகாய் எப்படிங்களே? அதே ஒன்று போடுங்கண்ணே. நல்லா இவ்வளோ பெருசு வருது. அதாவது இது வந்து எப்படின்னா இப்போ வந்து பாதி சீசன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த பச்சை மிளகாய் வீடியோவில் வந்து முதல் பகுதி வந்து பார்த்துருப்பீங்க. அடுத்த பகுதியை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.